கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். பிரசங்கி 11வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். Cast the bread upon the waters, for thou shalt find it after many days. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவர். ஒவ்வொரு இதயத்துக்கு ஏற்றவாறு நீங்க பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது ராஜா சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொருடைய மனக்கண்களை நீங்க திறக்க முடியாய். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உன் ஆகாரம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரம் என்பது என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆகாரம்னா என்னது? வசனம். ரெண்டு ஆகாரம், ஒன்று நம்ம புசிக்கிற சாப்பாடு, இன்னொன்று என்னது? ஆவிக்குரிய ஆகாரம். இப்போ ஆவிக்குரிய ஆகாரத்தை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், புசிக்கிறோம். அப்போ கூட்டம் முடிஞ்சதும் மாமிசத்துக்குரிய ஆகாரம், இது என்ன? சரீரத்துக்குரியது. சரீரத்துக்குரிய ஆகாரம் இருக்கு. இரண்டு ஆகாரத்தை பற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆகாரம் என்பது தேவனுடைய வார்த்தை, வசனத்தை குறிக்கிறது. யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, போஜனம் இதுதான். நம்ம கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றும் என்ன செய்யணும்? தேவன் நம்ம கொடுத்ததுல உண்மை உத்தமமாக இருந்து அதை செய்து முடிக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, பிதாவாகி அவர் தகப்பன், பிதாவாகிய தேவன் சொன்னதை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? அந்த காரியத்தை முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்குன்னு சொல்றார். இயேசு அவர்களை நோக்கி, நான் அந்த இடத்துல பார்க்க, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதை என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். நம்ம அதுல தான் நாம் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் நம்ம ஆவிக்குரிய போஜனம் நமக்கு காணாது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவிக்குரிய போஜனம், தேவனுடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்க வேணும். எத்தனை பேர் இந்த கால வேளையில அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணீங்க, வேதத்தை வாசித்தீங்க? கைகளை உயர்த்துவோம் பார்ப்போம். போன வாரத்துக்கு இப்படி கேட்பாங்கன்னு நினைச்சே நீங்க படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நல்லதுதான். பாருங்க, ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை அதிகாலை ஜெபம் பண்ணி வேதாகமத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. அது மனுஷருடைய வார்த்தை இல்ல. இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தம் உள்ள வார்த்தையாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தொடர்ந்து அதிகாலை எழுந்து என்னதான் செய்யணுமா? நம்ம வேதத்தை ஜெபித்து வேதத்தை வாசிக்கணும். வாசிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இதெல்லாம் நம்ம மேல் விழுந்த கடமை. வேதத்தை வாசிக்கும் போதுதான் அவருக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த போஜனம் பாருங்க,
இந்த ஆவிக்குரிய போஜனம் நமக்கு மிகவும் அவசியம். அப்ப நாம் பார்க்கின்றோம், நாம் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப சுவிசேஷம், எந்த சுவிசேஷம்? நமக்குன்னு ஒரு ராஜ்யம் எங்க இருக்கு? அது அசையாத ஒரு ராஜ்யம். இந்த பூமி ஒரு நாள் அசைஞ்சிரும். திடீர்னு சுனாமில சொல்லிட்டு வந்துச்சு, பேர் சொல்லி நம்ம சொல்லிட்டு வந்துச்சா, மகனே இந்த நேரத்துல நான் வருவேன், உங்கெல்லாம் வாரிக்கிட்டு என்ன செய்வேன், கடலுக்குள்ள இழுத்துட்டு போயிடுவேன் சொல்லிட்டு வந்துச்சா? சொல்லிட்டு வராது. ஆபத்து சொல்லிட்டு வராது பாருங்க. ஆகவே இந்த பூமியில நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு உள்ளவர்களாக சகித்து சமாதானமா வாழணும். எதுவுமே நம்ம கொண்டு போறது கிடையாது. பார்த்தா நீ பெருசா நான் பெருசா, குடும்பத்திலும் அதுதான். கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கீங்கன்னா ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகணும். சரி, அவரு பேசிட்டா சரி, வேற யாருமா, என் கணவன் தானே. மனைவி பேசிட்டாலும் நீ கெட்டின மனைவி தானப்பா, நீ பேசினா என்ன சரின்னு சொல்லிட்டு மன்னிக்கணும். எந்த குடும்பத்துல சகிப்பு தன்மை, ஒருவருக்கு விட்டு கொடுத்து போகிற யார் எந்த குடும்பத்துல போறாங்களோ அந்த குடும்பத்துல தான் சமாதானம் சந்தோஷம் நீடித்து இருக்கும். பாருங்க, ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். ஒரு சிலர் குறைபாடு இருக்கலாம், கோப குணங்கள் இருக்கலாம், உனக்கு கோபம் இல்லாம இருக்கலாம். அப்படி கோபப்படும் அவருக்கு தான் ஜெபிக்கணும், ஆண்டவரே இந்த கோபத்தை நீக்கி போடுங்க. அதை விட்டு சரியா சண்டை போட்டா அந்த இடத்துல சமாதானம் ஆளுகை செய்யாது. ஆகவே நம்ம இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வாசித்த வசனத்தை வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் போதும். அப்ப இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள பாருங்க அறிவிக்கப்படணும். அப்ப அறிவிக்கப்படணும். அதுக்குதான் தேவன் உங்களையும் என்னையும் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். நிறைய பேர் கிறிஸ்தவங்க செய்வதே இல்லை. கிறிஸ்தவர்கள் என்பது என்ன? அதுக்கு கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். தேவன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மையை மற்றவங்களுக்கு சொல்லணும், வெளிப்படுத்தணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. என்ன அல்ல? மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு ஒழுக்கமான ஒரு வழியிலே சென்று கொண்டு போகிற ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இது மதம் கிடையாது. நிறைய பேர் மதம் மாறி வருவாங்க. பணத்துக்காகவோ பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிறதுக்காக எதுக்காக மாறி வருவாங்க. அப்படி ஆண்டவர் விரும்புவதில்லை, ஒருவனையும் அழைப்பதும் இல்லை. மனம் திரும்பி என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், மாற்றம் உண்டாகணும். நமக்குள்ள என்ன உண்டாகணும்? அதுக்கு முன்னாடி கோபமா கெட்ட வார்த்தை பேசியிருக்கலாம். பாருங்க, தண்ணி குழாயில தலைமுடியை பிடிச்சி என்னது சுபாவம் மாறாம இருக்கலாம், சண்டை. அப்பா வாயை திறந்து அவ்வளவு மரியாதை கொடுக்காம இருந்திருக்கலாம் குடும்பங்கள்ல. ஆனா இயேசுவிடம் வந்த பொழுது நம்ம ஆலயத்துக்கு வரோம், தேவனை நான் வேண்டிக் கொள்றோம், அது மூலம் நமக்குள்ள மாற்றம் உண்டாயிருக்கா? அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். அதுதான் ஒரு நல்ல மார்க்கம். பாருங்க, நம்ம அநேகர் மதம் கிடையாது. நம்ம இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்துக்கும் ராஜாவா இருக்கிறார். எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் தான் இயேசுவின் நாமம். இந்த இயேசுவின் நாமத்தை உண்மையாக உச்சரித்தா கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆகவே இந்த நாமத்தை சொல்லத்தான் அசையாத ஒரு ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கு. இந்த பூமியில அசையும், எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு மூலையில 1/4 அழியும்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. ஏதாவது மூலை பூமி அதிர்ச்சி உண்டாகுது, ஏதாவது சுனாமி உண்டாகுது. பாருங்க, மின்னல் வெட்டி அநேகர் சாகிறத பார்க்கிறோம். மலைக்கு கீழே இருக்க கிராமமே என்ன செய்யுது? உள்ள இறங்கிருச்சு. பாருங்க, காணல. அப்படிலாம் ஏன் நடக்குது? இந்த பூமியெல்லாம் என்ன உலகம்? அசைகிற உலகம். இந்த உலகத்தை நம்பி நம்ம வாழக்கூடாது. ஏதோ இந்த பூமியில ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு வீடு, தகுந்த வீடு, 2வது வஸ்திரம், 3வது சாப்பாடு, பாருங்க உணவு, அதுதான். வேற எதுவுமே இந்த பூமியில எவ்வளவுதான் நம்ம 10 கார் வாங்கினாலும் 10 கார்ல நான் பயணம் செல்ல முடியுமா? எனக்கு 10 கார் இருக்கு, 50 கார் இருக்கு, பெருமையா சொல்லலாம். ஆனா என்ன செய்ய முடியாது? நீ ஒரு கார்ல தான் பயணம் செல்ல முடியும், ஒரு கார்ல தான் நீ போக முடியும். உனக்கு ஆண்ட ஒரே சரீரத்தை கொடுத்திருக்காரு. இப்ப இந்த ஒரு சரீரத்தை படைத்து அதுல ஆவி ஆத்மாவை வச்சிருக்காரு. இந்த ஆவி ஆத்மா இந்த சரீரம் கெட்டு போயிடக்கூடாது. நீ கவனமாக நீ காத்து கொள்ள வேண்டும். அதை தான் பாருங்க, நம்ம பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு ஒன்றுமே இல்லைங்க.
நம்ம பார்க்குறோம், பிரதமர் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா கூட நம்ம பார்த்தோம் பாருங்க. அவளை கோடீஸ்வரி அந்த தமிழ்நாட்டுவே ஆழ்ந்த அந்த பாருங்க அந்த அம்மா கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்களேன். அதெல்லாம் என்ன கடைசி நேரத்தில் ஏதாவது கொண்டு போச்சா? ஒன்றும் இல்லை. பணமோ காசு எல்லாம் கைவிட்டுருச்சு பாருங்க. கூட இருந்தவங்களே என்ன செஞ்சுட்டாங்க? கைவிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பாருங்க, யாருமே இந்த கடைசி காலத்துல ஒருவருக்கும் யாரையும் நம்பக்கூடாது. அப்ப இந்த உலகமெல்லாம் சும்மா மாய, கைவிடுற உலகம், அசைகிற உலகம். இந்த உலகத்தை விட்டு நம்ம மறிக்கும் பொழுது மரணம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஒரு மனிதனுக்கு மரணம், சாவுன்னு சொல்றோம். என்னைக்காவது சான்றிதழ் கூட இருக்கு, பிறப்பிட சான்றிதழ், இறப்பிட சான்றிதழ். எங்க கவர்மெண்ட்ல கேட்கிறாங்க, நாம் பார்க்கிறோம். அப்ப முடிவு பாருங்க, நமக்கும் ஒரு முடிவு, இறப்புன்னு இருக்கு. மரணம் என்பது என்ன? இந்த சரீரம், இந்த சரீரத்துல ஆவி ஆத்மா இருக்கு. ரெண்டும் சரீரத்தை விட்டு பிரியும். என்னைக்கு பிரியுதோ அதுதான் சாவு, மரணம்னு சொல்றோம். அப்ப இந்த சரீரத்தை எவ்வளவு நீ அடிச்சாலும் வந்தாலும் அதுக்கு சூடு சொரணம் இருக்காது. ஏன்னா அந்த ஆவி வெளியில வந்துருச்சு, அதுதான் மரணம். அப்ப எங்க போகுது இந்த ஆவி ஆத்மா? எங்க போகுது? ஆண்டவர் தந்த அவரிடம் போகுது பாருங்க. இதெல்லாம் நீங்க உணரணும். சொப்பனத்து மூலமா ஆண்டவர் பேசுவார். நமக்குன்னு அசையாத உலகம் இருக்கு, அதை நீங்க விரும்பணும். ஏன்னா யாரோ சொல்லி நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட உலகம் இருக்கா? சொல்றதை கேட்டிருக்கேன், அதை காண்பிங்க. நீங்க படுக்க போகும்போது நீங்க ஜெபம் பண்ணிட்டு நீங்க படுங்க. ஆண்டவர் உங்களை ஆண்டவர் காமிப்பார் இந்த பரலோக ராஜ்யத்தை. அங்க நம்ம போக முடியாது, ஏன்னா மரித்த பிறகு அங்க போக முடியும். ஒரு இடம் இருக்கு, அதுவும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு இடம் பரதேசின்னு இருக்கு. ஒரு பூமிக்கு முழு ஒரு முடிவு வந்த பிறகுதான் எல்லாரும் அந்த ராஜ்யத்துல கூட்டி சேர்ப்பார். அது வரைக்கும் ஒரு இடம் இருக்குது. ஆகவே அது சொப்பனத்தின் மூலமா, கனவு மூலமா, சொப்பனத்தின் மூலமா காமிப்பார். அவ்வளவுதான். நம்ம சரீரத்தில் இருக்கும்போது காமிப்பார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆகவே அசையாத உலகம் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ராஜ்யம் இருக்கு. இயேசு ஒருவர் இருக்கிறார். இயேசு என்பது என்ன கேட்டிருப்பாங்க. இயேசுனா என்ன? அதுக்கு விளக்கம் என்ன? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்கு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் தான் இயேசு. அதுக்கு பொருள் அதுதான். அதுக்காக தான் பிதாவாகிய ஒரே பாருங்க குமாரனாகிய இந்த குமாரனை நமக்கு தந்தார். பிதாவாகிய தேவன் ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்தார். நம்ம ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். அவர் குமாரனை அந்த பூமிக்கு தரலன்னா பாருங்க நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. பாவத்தில் கிடந்திருப்போம், மீண்டு வராதபடி சமாதானம் இல்லாமல் இருப்போம். இன்னும் பாருங்க, அநேகர் இயேசுனா யாருன்னு அறிஞ்சிருக்காங்க. ஆனா அவர் யாரு? தெய்வத்தை நீ அறியணும். தேவன்னா யாரு? ஒன்றான மெய் தேவன் யார்? அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவதே உனக்கு நித்திய ஜீவன் என்று யோவான் சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். நீ அறிஞ்சா அவரை நீ பிடித்துக் கொள்வாய். அவர் தாம் அங்க ராஜ்யத்துக்கு அசையாத ஒரு ராஜ்யம் இருக்கு. அது பிரகாசமா இருக்கும். அங்கெல்லாம் லைட் எல்லாம் கிடையாது. கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார். அப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்மளை கூட்டி சேர்க்கத்தான் இப்படிப்பட்ட கடினம் உள்ள ஒரு உபதேசம். இப்படிப்பட்ட சபைகள் இப்ப பூமியில அநேக சபைகள் வந்துருச்சு பாருங்க. பேர் கிறிஸ்தவ சபைகள் இருக்கு, அது கண்டிக்க மாட்டாங்க, கண்டிச்சா வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சபையெல்லாம் எங்க போகாது? பரலோகம் போகாது. நீங்கள் நானும் நடமாடுகிற சபை, நீங்களே இந்த ஆலயம் என்று பார்க்கிறோம். இந்த இருதயம் தான் ஆலயம் பாருங்க. இந்த இருதயத்தில் தான் ஆண்டவர் வாசம் செய்வார். ஆகவே உன் இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆவிக்குரிய ஆகாரம் நற்செய்தியை நீ என்ன செய்யணுமா? ஜனங்களுக்கு சொல்லணும். அதான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், தண்ணீருக்கு மேல் போடு. தண்ணீர் மேல என்ன போடுவாங்க? மீன் தண்ணீருக்குள்ள இருக்கும். மீன்களுக்கு அந்த பெரிய பெரிய குளத்துல என்ன செய்வாங்க? மீன் வளர்ப்பாங்க. அப்ப இறைய நீங்க போடுவீங்க. என்னத்தை போடுவாங்க? சோத்து பருக்கைய போடுவாங்க. அதை பற்றி இந்த வசனம் சொல்லல பாருங்க. அறியாதவங்க அப்படிதான் நினைப்பாங்க. தண்ணீர்கள் மேல் என்னத்தை தான் போடணுமா? தேவ வார்த்தையை போடு. இப்ப தண்ணீர்னா என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தண்ணீர் மேல் என்ன செய்ய தேவ வார்த்தையில போடும் போது அநேக நாட்களுக்கு பின்பு அது பலனை காண்பாய். நீ ஒரு சுவிசேஷம் சொன்னா பொறுமையாரு நாட்கள் போகும், ஆனா அவங்க நிச்சயம் ரசிக்கப்படுவாங்க. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். நான் வாசிப்போம். தொடர்ந்து நான் வாசிக்கும் பொழுது
அந்த தண்ணீர்னா என்ன? இந்த ஆகாரம் என்பது தேவ வார்த்தை என்று நாம் கேட்டோம். தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதை பலனை காண்பாய் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த தண்ணீர்கள் மேல் போடு என்று நாம் பார்க்கிறோம். இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் விசேஷம் 17வது அதிகாரம் 15வது வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் விசேஷம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே? தண்ணீர்களை கண்டாயே. அவைகள் ஜனங்களும். அவைகள் எதை குறிக்குதா? ஜனம், ஜனங்கள். இரண்டாவது கூட்டங்களும், கூட்டங்களும், ஜாதிகளும், ஜாதிகளும், பாசைக்காரருமா என்று வாசிக்கிறோம். இதுதான் என்னது? ஜனங்கள். பாருங்க, தண்ணீருக்கு உலகத்துல நீ என்ன செய்ய? சுவிசேஷத்தை வித நீ பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லு. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீ சொல்லு. நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு, கைவேலை இல்லாத நித்திய வீடு. அதை சுதந்தரித்துக் கொள்ள நீ பாவத்தை விட்டு வெளியே வா. இயேசு உன்னை ரட்சிப்பார், சமாதானத்தை தருவார். நீ பெற்ற ரட்சிப்பை சொன்னாலுமே போதும். ஆகவே உன்னை ரட்சித்தது நோக்கமே நீ பெற்ற ரட்சிப்பை சொல்லணும். நீ அறிந்த தேவனை நீ சொல்லணும். விடுவிக்கிற சுவிசேஷத்தை, சுவிசேஷம் என்பது விடுவிக்கிற வார்த்தைகள், அவைகளை ஜனங்களுக்கு சொல்லணும். அது இந்த இடத்துல பார்க்கிறோம். தண்ணீர் மேல் போடு. தண்ணீர் என்பது அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களை குறிக்குது. அப்ப ஜனங்களை குறிக்குது. கூட்டங்கள், ஜாதிகளும், பாசைக்காரருமாயிருக்கிறது. அப்ப பல பல பாசையில இருப்பாங்க, ஒவ்வொரு நாடுகள்லயும் இருப்பாங்க. பாசைகள் வேற வேற. எல்லா ஜனங்களுக்கும், எல்லாருக்காக தான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்திருக்கிறார். அப்ப இந்த விடுவிக்கிற வார்த்தையை சொல்லு, நீ பெற்ற ரட்சிப்பை சொல்லு. இயேசு நான் யார் என்று அவருக்கு அறிவி. நமக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் அவர் காட்சி கொடுத்தா எல்லாரும் மனம் திரும்புவாங்க. நமக்கு வேலையை தந்திருக்கிறார். நீ பெற்ற ரட்சிப்பு. நீ ஒரு காலத்துல பாவத்தில் இருந்த, சமாதானம் இல்லாம இருந்த, இந்த பாவத்தை விட்டு வெளியில வரக்கூடாதபடி நீ ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்டு துக்கத்தோடு இருந்த, ஒரு நாள் என்னுடைய அன்பு வந்து உன்னை தேடி வந்தது. யார் மூலமாவது நான் உன்னை சந்தித்தேன், உன்னை விடுவித்தேன், உன்னை ரட்சித்தேன். அதுபோல நீ என்ன செய்? மற்றவர்களுக்கு நீ பெற்ற ரட்சிப்பை சொல்லு, என்னை அறிவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் என்னது? ஆகாரமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ வசனமாகிய ஆகாரத்தை ஜனங்களுக்கும், கூட்டங்களுக்கும், ஜாதிகளுக்கும், பாசைக்காரருக்கும் நாம் தேவ வார்த்தைகளை நாம் கொண்டு போக வேண்டியது, விதைக்க வேண்டியது மிகவும் அவசியம். ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. யார் சொல்றா அந்த வார்த்தைய? பவுல் சொல்றாரா? இந்த வீதி ஓரமா திருநெல்லை உட்கார்ந்து இருக்க செட்டியார் சொல்றாரா? வேற யாராவது சொல்றாங்களா? சொல்லுங்க, யாரு சொல்றா? பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றார். ஆண்டவரை நாம் பெற்ற அவர் பாருங்க, ஒரு காலத்தில் அப்படிதான் இருந்தார். கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்தி சிறைச்சாலையை தள்ளுகிறவராக இருந்த அவரை வழியில போகும்போது ஆண்டவர் சந்தித்தார். ஒரு மனிதனை ஆண்டவர் தான் சந்திக்கணும். நாம் சொல்ல வேண்டிய கடமை. நம்மளால ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு யார் கையில தான் இருக்கா? ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் செய்ய பிரயாசப்படணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், நல்ல ஒழுக்கமான வழியிலே செல்லணும். அதுக்காக நீ வேண்டிக் கொள்ளணும். அதுதான் நம்முடைய வேலை. நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லணும். அதுதான் நம் வேலை. யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தி பாருங்க, இயேசு உண்மையுள்ளவர், நீ வந்துதான் ஆகணும் அப்படி ஆண்டவர் சொல்லலை. நீங்க என்ன சொல்லணுமா? நீங்க பெற்ற ரட்சிப்பை மட்டும் சொல்லிட்டு உங்களை புண்படுத்தக்கூடாது. ஒரு சிலர் இப்படிதான். ஒரு அம்மா காரியப்பட்டி நாங்கள் குடியிருக்கும் பொழுது ஒரு அம்மா தற்செயலாக வந்து பேசிக்கிட்டு இருந்தது. அதுலேயும் நல்லா ஒரு ஏஜி சர்ச்சுக்கு போகிற விசுவாசி. அவர் பேர் என்னதுன்னா பெரிய சாமி. அவர் பேர் என்னது? பெரிய சாமி பேரை. அவர் பாருங்க, அவர் தற்செயல் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் 40 வருஷம் விசுவாசி. அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அம்மா ரட்சிக்கப்படலை. பாருங்க, அது தீவிரமாக இருக்கும். இதில் இந்துல பயங்கர தீவிரம் இருக்கும்.
ஏன்னா ஒரு காலத்து நம்ம தான் அப்படி இருந்தோம். அது யோசிக்கணுமா இல்லையா? பேசிக்கிட்டு இருக்கும் போதே நீ ஆண்டவரை பற்றி சொன்னதை நீ கேட்கல, நரகத்துக்கு தான் போவேன். எங்க போவ? நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லிட்டாரு. எனையும் வச்சுட்டு 4-5 பேர் உட்கார்ந்துருக்கோம். உடனே வந்து எப்ப தண்ணி ஒரு செம்பு நிறைய தண்ணி கொண்டு வான்னு சொல்லிச்சு. எதுக்குடா தண்ணி கேட்குது? திடீர்னு அவர் சொன்னதுக்கு இந்த வார்த்தை சொன்னது தப்பு தான் பாருங்க. கொஞ்சம் வாயை கழுவு, என்ன செய்ய, தண்ணியை கொண்டு கொஞ்சம் வாயை கழுவுப்பா. இருந்திருந்து பேரன் பேத்தி பிள்ளையெல்லாம் இருக்கு, 5 பிள்ளைங்க அவங்களுக்கு. இருந்திருந்து நரகத்துக்கு ஏன் போக சொல்ற? அது அன்னதானம்லாம் பண்ணுது வந்து பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவங்களையுமே நல்ல இந்துக்களுமே நல்ல குணங்கள் இருக்கு, நம்மளை விட அவங்க எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ளதை சரியா செய்யறாங்க, இறக்க குணமெல்லாம் இருக்கு. என்னதான் இல்லை, தேவனை அறியல, அவ்வளவுதான். பாருங்க இவர் என்னது, ஆண்டவருக்கு 40 வருஷம் போறார், பேச தெரியல, சுபாவம் மாறல. அதனால வாயை கழுவுன்னு சொன்னார். எதுக்குமா கழுவ சொல்ற? நரகத்துக்கு நீ போக சொல்றிய. பிறகுதான் நான் சொன்னேன், இப்படி சொல்லாதீங்கயா. சுவிசேஷம் ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லும் போது முதலாவது என்ன செய்ய, அவர் விசாரி. நம்ம நீங்க எடுத்த உடனே என்ன செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது. அவங்க மனநிலை எப்படின்னு தெரியாது, அவங்க சூழ்நிலை எப்படின்னு தெரியாது. ஆகவே அவங்க விசாரிக்கணும், எப்படி இருக்கீங்க, பிள்ளைங்க எப்படி இருக்கு, அவங்க சூழ்நிலையை பார்த்து விசாரிக்கணும். வேத வசனம் அதற்கு ஒருவருக்கு விசாரிக்கணும். நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். விசாரித்த பிறகு நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லணும். நான் ஒரு காலத்துல உண்மையை சொல்லணும், நீங்க எப்படி இருந்தீங்களோ உண்மையை சொல்லணும். பாருங்க எங்க அப்பாலும் சிலை செய்யறவராக இருந்தார், சிலை செஞ்சு பாருங்க அப்படிதான் வந்து இருந்தார். குதிரை செய்ய அய்யனார் கோயிலுக்கு பூசாரியாக இருந்தார் பாருங்க, அப்படிலாம் இருந்தார். ஒரு நாள் தேவனுடைய அன்பு தேடி வந்தது, தேவன் காட்சி கொடுத்தார். நானே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறேன். 11 மணி இருக்கும் நைட்டு பாருங்க. அப்படி அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் பட்டானா, ஊருக்கு பூசாரி, ஆனா சாப்பிட வழி இல்லை, அப்படி தரித்திரம் பாருங்க. நான்லாம் பிறக்கல பாருங்க. அப்படி ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், காட்சி கொடுத்தார். முழுமையாக ஆண்டவருக்குள்ள வந்தாருங்க பாருங்க. அதுதான் சுவிசேஷம் வந்து சொல்ல போனா அதுதான் முதலாவது அவங்களை விசாரி. ஆனா எங்க குடும்பத்துல எங்க தகப்பனாருக்கு வந்து சமாதானம் இல்லாம இருந்தார். அதுதான் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார்னு அறிவிச்சுட்டு போயிட்டாங்க. உள்ள விடல, ஊருக்குள்ள வெளியில விரட்டிட்டார். இருந்தாலும் இந்த அன்றைக்கு ராத்திரியிலேயே தரிசித்த ஆண்டவர் வந்து சும்மா விடுவாரா? ஆண்டவர் பேசினார். அடுத்து அவருடைய வேலை, நம்முடைய வேலை அறிவிக்கிறது மட்டும்தான். நாம் பெற்ற ரட்சிப்பை நம்ம சொல்லணும். உள்ளதே உள்ளதென்று கூட குறையவும் சொல்லிடக்கூடாது. அப்ப நம்ம பெற்ற ரட்சிப்பை சொல்றது தான் பாருங்க. அப்படி ஆண்டவர் என் தகப்பனாரை கர்த்தர் ரட்சித்தார். ஆகவே நம்முடைய தேவன் ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர். ஆகவே நம்ம அப்படி சொல்லணும். மூன்றாவது தான் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும். முதலாவது அவங்களை விசாரிக்கணும், இரண்டாவது நாம் பெற்ற ரட்சிப்பை சொல்லணும், மூன்றாவது மெய்யான இயேசு கிறிஸ்துவை சொல்லணும். ஏன்னா இப்படி நம்மள மாதிரி இருந்து எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க யோசிப்பாங்க பாருங்க, இடம் கொடுப்பாங்க. ஏன்னா ஆண்டவர் இடம் கொடுத்தாது. இந்த ஆலயத்துக்கு கதவை திறந்ததுனால உள்ள உட்கார்ந்துருக்கீங்க, கதவை பூட்டி இருந்தா உள்ள வர முடியாது. ஆகவே இயேசு கிறிஸ்து அப்படிதான் பாருங்க. நம்ம இருதயமும் ஒரு வீடாக இருக்கிறது, இருதயத்தின் கதவு இடம் கொடுக்கணும். உள்ளத்துல கொஞ்சமாவது இன்னும் இறங்கலையாப்பா, கொஞ்சமாவது எனக்கு இடம் கொடு. ஒருத்தர் கெஞ்சிருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், மனம் இறங்குன்னு சொல்றத பார்த்துருக்கோம். நம்முடைய தேவன் சுயத்துல தலையிட மாட்டார், இடம் கொடுக்கும். நம்ம ஆண்டவர் கூப்பிடணும் விரும்புறார். ஆகவே கொஞ்சம் இடம் கொடுத்தார் இங்க தகப்பனார், அதனால ரட்சித்தார். அதுபோல சுவிசேஷம் சொல்லும் போது நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லணும், அவர் விசாரிக்கணும். ரெண்டாவது பெற்ற ரட்சிப்பை சொல்லி மூன்றாவது தான் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் போது இடம் கொடுப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா இடம் கொடுப்பாங்க இருதயத்துல. கர்த்தர் உள் பிரவேசித்து அவங்களை மேன்மைப்படுத்துவார். அதுதான் ரகசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் சுவிசேஷத்தை எத்தனை பேர் நாம் சொல்லியிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்காங்க. நாம் பெற்ற ரட்சிப்பை நான் மற்றவங்களுக்கு சொன்னேன். கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். ஆராதனை பகுதியில் நம்முடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா நீங்க சொல்லணும், மற்றவர்களுக்கு அறிவிச்சா தான் நல்லா இருக்கும். அறிவிக்கும் போது அவங்களும் என்ன செய்ய, நன்மையை பெறுவாங்க. நம்ம பிள்ளைங்க பேரம்பேர் நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்க கூடாது, சுயநலவாதி. அதுக்கு பாருங்க அப்படி இருப்பாங்க. ஆனா இங்க வந்திருக்கிறவங்க நீங்க அறியாம நீங்க சொல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக அறிவிக்கணும். நான் பெற்ற ரட்சிப்பை அறிவிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வராரு. அப்படி இருந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துவங்க ஒவ்வொரு மேலும் நம்மேல் விழுந்த கடமை, அது அறிவிக்கணும். சுவிசேஷத்தை நாம் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு
ஐயோ, பார்த்தீங்களா? ஐயோன்னு சொல்ற வார்த்தைக்கு இந்த வார்த்தை சொல்ல விரும்பல பாருங்க. அப்ப நம்ம தேவனை அறிஞ்சிட்டோம். வந்துட்டு அப்ப நம்ம சொல்ல வேண்டியது கடமை. எதிர்த்த வீடு, பக்கத்தில் இருக்கிற வீடு, நீங்க பெற்ற ரட்சிப்பை சொல்லணுங்க. சொல்லும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம்? அது ஆவிக்குரிய ஆகாரங்களை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறோம், நாம் விதைக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் என்பது விடுதலையின் வார்த்தைகள். நமக்கு ஆத்மா பாரம் மிகவும் அவசியம். ஆத்மா பாரம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? இந்த ஆத்மா பாரம் நமக்கு மிகவும் அவசியம். எங்க தகப்பனாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருந்திருந்தா நாங்க பாவத்துல கடந்திருப்போம், சமாதானம் இல்லாமல் இருந்திருப்போம், நல்ல எதிர்காலம் எங்களுக்கு இருந்திருக்காது. ஆனா தேவனுடைய அன்பு ஒரு நாள் எங்களை தேடி வந்தது, நம்மளை ஒரு நாள் தேடி வந்தது, புற ஜாதிகளாகிய நம்மளை தேடி வந்தது. இயேசு கிறிஸ்துவ பாருங்க, அவர் சொந்த ஜனங்களோ அவரை புறக்கணித்தார்கள். ஆனா தேவன் புறஜாதிகளாகிய நம்மளை, தகுதி இல்லாத நம்மை தேடி வந்தது தேவனுடைய அன்பு. ஆகவே தேவன் அவருடைய அன்பு தேடி வந்து நம்மளை ரட்சித்தது. ஆகவே நாம் பெற்ற அன்பை பிறருக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த விடுதலையின் வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேணும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆத்மா பாரம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா தாகம் நமக்கு அதிகரிக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினா ஞானம் உள்ளவங்க. இல்லைன்னா என்னது? புத்தி இல்லாத ஸ்திரீகள். புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் வீட்டை கெட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கையினால இடித்து போடுகிறாள். பாருங்க, நீங்க நான் புத்தியுள்ள ஸ்திரி தான், நான் ஆத்மாவை ஆதாயப்படுத்துவேன் சொல்றவங்க 3 ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆத்மா ஆதாயம் நாம் செய்யணுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் நல்லாத்தான் இருக்கு. எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கிறோம் பாருங்க. ஒரு குடும்பம் கண்ணு முன்னாடியே கஷ்டப்படுது, அதை நம்ம செய்யறோமா? ஊழியத்திலும் சரி, ஊழியர்களும் சரி. ஊழியர்கள் என்ன செய்யறாங்களாம்? மாடி மேல மாடி கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, சொகுசா ஏசி ரூம்ல இருக்கு, சொகுசா வாழ்றான். அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பாருங்க. ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. அதே மாதிரி விசுவாசிகளும் நீங்களும் சொகுசா வாழ்வதற்கு அல்ல. கர்த்தர் உனக்கு எது ஏழை பணக்கார உண்டாக்கணும் ஒரே தேவன் தான். ஏன் ஐஸ்வர்யத்தை கொடுத்தார்? பணத்தை உனக்கு வீட்டு முன்னாடி இருக்க கஷ்டப்படுறதுக்கு நீ கொடுக்கணும். அதுக்குதான் சேர்த்து உன்னை ஆசீர்வதித்திருக்கார். வருஷம் முழுதும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கான். பணக்காரன் ஆக முடியுதா? அல்ல. ஆனா அநியாயம் செய்யறவன், அக்கிரமம் பண்றவன் கோடீஸ்வரனா இருப்பான். அது பிசாசு ஆசீர்வதிக்கும், வேத வசனத்துல இருக்கு. ஆனா முடிவோ மரணம். பூமியில நல்லா இருக்கலாம், ஆனா அங்க வர முடியாது. பாருங்க பாக்குறோம். அப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறவர்களுக்கு கொடுக்க உதவி செய்ய முடியாகவே தானம் தர்மம் பண்ணணும். இப்படிப்பட்ட பணியின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப அது செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே, இவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அழிந்து போற பொருட்களை வச்சு அவங்களுக்கு கஷ்டப்படும் போது உதவி செய்யும் போது, எத்தனோ சொந்த பந்தம் இருந்து செய்யல பாருங்க, நமக்கு உதவி செய்யறாங்க. அப்பதான் தேவனுடைய அன்பு அங்க வெளிப்படும். அநேகர் அப்படி செய்வதில்லை. சின்ன இடத்துக்காகவும் பாருங்க எத்தனோ பிரச்சனைகள், ஒரு இடத்துக்காகவும், ஒரு பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் என்னது பிரச்சனை, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை. வேத வசனம் இருக்கு, 1 மைல் தூரம் அவன் பலவந்தம் பண்ணுனா 2 மைல் தூரம் போ. உன்கிட்ட கேட்கிறானா உன்கிட்ட கேட்கறத உடனே கொடு அவனுக்கு. அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். இப்ப ரட்சிக்கப்படாதவர்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு கணத்துல இருந்த மறு கணத்தை திருப்பி கொடு. நம்ம செய்ய முடியுமா?
ஒரு வசவே தாங்க முடியல, ஒரு கணத்தை அரைஞ்சா 10 அடி அடிச்சிடுறோம் பாருங்க. அப்ப ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, நீ மறுகணத்தையும் காமிக்கும் போது சகித்து போகும்போது ரட்சிப்பு இந்த இடத்துல உண்டாகும். அவ்வளவு பொறுமையை தந்த தேவன் யார்? கண்டுபிடிப்பான், ரட்சிக்கப்படுவான். நம்ம சரியா அவன் கல்லை கொண்டு எறிஞ்சா நம்மளும் கல்லை கொண்டு எறிய, அது கிறிஸ்தவனுக்கு அடையாளம் இல்லை. ஏதோ மதம் மாறி ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவங்க ஏதோ ஜீவிக்கிறாங்க, அதுதான் அர்த்தம். வேதத்தில் அப்படி சொல்லப்படலை. கேட்கிறவனுக்கு கொடு, உன் சொத்தவே கேட்டாலும் என்ன செய்ய, கொஞ்சம் இடம் தானே போனா போயிட்டு போகுது, கொடு. நிறைய உனக்கு இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, நிறைய இடம் இருக்கிறதுனால தான் அவன் கேட்கிறான். அது ஆண்டவர் அனுமதிச்சு தான் வருது. அப்படி இந்த இடத்த நீ கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. கொடுத்து விட்டு விடு, வசனம் அதுதான் சொல்லுது பாருங்க. அப்படி இருக்கும்போது நீ கொடுத்தது மறுபடியும் ரெட்டிப்பாக ஆண்டவர் தருவார், அவன் ரட்சிக்கப்படுவான் பாருங்க. வேத வசனம் அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆத்மா ஆதாயம் படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி அவங்க தான் ஞானம் உள்ளவர்கள் பாருங்க. எத்தனை பேர் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? நீங்க ஞானம் உள்ளவர்களாக இருந்தா அடுத்த வாரம்லாம் பார்ப்போம். நீங்க சுவிசேஷம் நீங்க முதலாவது என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியும். நீங்க சொன்ன உனக்கே சமாதானம் இல்லை, உன் குடும்பமே நாரி போய் கிடக்கு, நீ எப்படி எங்களை கூப்பிடுவேன்னு கேட்டுருவாங்க. ஆகையினால் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க கொஞ்சம் ஆசீர்வாதம் நீங்க பெற்ற ரட்சிப்பை நீங்க சொன்னாலும் போதும் பாருங்க. இல்லாததை சொல்லிடக்கூடாது. சொல்லும் போது அவங்க வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானம், எத்தனை பேர் ஞானம் உள்ளவர்கள் என்று முகத்திலே தெரியும். நீங்க பரிசுகளை கூட்டு வரணும். இன்னைக்கு ஒரு ஆத்மாக்களை கூட்டு வந்திருக்கீங்க, அதுதான் தேவனுக்கு கொடுக்குற பரிசு. பணமா காசு இல்லை, அதெல்லாம் சைடு தான். மெயின் எதை கேட்கிறார் ஆண்டவர்? ஆத்மாக்கள். ஒரு ஆத்மா பாருங்க நரகத்துக்கு போவது அவர் விரும்ப மாட்டார். ஆகவே நீ ஒவ்வொரு பரிசு 2 பரிசு 5 பரிசுகளை நீ கொண்டு வரணும், ஆலயத்துக்கு கூட்டு வரணும். அதுதான் தேவனுக்கு நீ தருகிற வெகுமதியாக இருக்கிறது. ஆகவே அந்த ரட்சிப்பு தான் பாருங்க என் மேல விழுந்த கடமை என்று சொல்றார். நான் சொல்லாம போன எனக்கு ஐயோ என்று சொல்றார். நம்ம ரட்சிக்கப்படாம இருந்தா ஆண்டவர் கேட்க மாட்டார். தேவனை அறிஞ்சிட்ட ரட்சிக்கப்பட்ட நிச்சயமாகவே நீ இதை செய்யும் போது கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எது தடைப்பட்டிருக்கோ இந்த குடும்பத்தெல்லாம் இந்த தடைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம் சுவிசேஷத்தை பற்றி பார்க்கிறோம். 5 வகையான சுவிசேஷத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 வித சுவிசேஷம். 1 ரட்சிப்பின் சுவிசேஷம். நேரம் இல்லாதனால எழுதிக்குங்க. ரட்சிப்பின் சுவிசேஷம் எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்க்கிறோம். ரட்சிப்பின் சுவிசேஷம். 2வது சமாதானத்தின் சுவிசேஷம், அது முக்கியம். சமாதானத்தின் சுவிசேஷம் எபேசியர் 6வது அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கு. 3வது ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த கடைசி காலத்துல இதை முக்கியமா அறிவிக்கணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கிறோம். 4வது நித்திய சுவிசேஷம் என்று வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். 5வது கிருபையின் சுவிசேஷம் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 24வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான சுவிசேஷம் ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இனி காலம் இல்லை. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு ராஜா ஒரு முறை இந்த பூமிக்கு வந்து விட்டார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். நாம் அடைய வேண்டிய தண்டனையை இந்த கல்வாரி சிலுவையிலே நாம் அறையப்பட வேண்டிய அந்த இடத்துல குற்றமில்லாத இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். என் சனமே, அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து மேகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். மறுபடியுமாக வருவேன் என்று சொன்னார். உங்களுக்காக ஸ்தலங்களை ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். 2வது முறையாக நான் வருவேன், பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க வருவேன் சொன்னார். பாவிகளை ரட்சிக்க வரமாட்டார். ஏற்கனவே ஒரு முறை வந்துட்டார், இரத்தத்தை சிந்தினார். அவர் பரிசுத்தம் உள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை உண்மையாய் இந்த கிறிஸ்தவத்துல
அப்படி மார்க்கத்துல உண்மையாய் நடந்த ஜனங்களை, சிந்தையில் சுத்தம் உள்ள ஜனங்களை, பரிசுத்தம் உள்ள ஜனங்களை சேர்க்க முடியாய் மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். நாம் தான் எதிர்கொண்டு அவரை சந்திக்கணும். முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பாங்க. பாருங்க, நம்ம நினைக்கிறோம் மண்ணு தின்றுச்சுன்னு. ஆவி ஆத்மா அங்க இருக்கு. மண்ணு சரீரத்தை தின்றோம். ஆனா அதே கல்லறையில நீ எரிக்கலாம், புதைக்கலாம். ஆனா கடைசி காலத்துல தாயின் வயிற்றுல எப்படி அற்புதமா நாம் பிறக்கிறோமோ அதுபோல கடைசி எக்கால சத்தம் கேட்கும். அதுதான் அந்த பூமியில கேட்கப்படுகிற ஒரே சத்தம், கடைசி சத்தம், எக்கால சத்தம். கிறிஸ்துவுக்கள் மரித்தவங்க கல்லறைகள்லாம் திறக்கப்படும். தாவி ஆத்மா இந்த சரீரத்துல பிரவேசிக்கும். ஏன்னா மண்ணு தின்றோம். இந்த சரீரம் மறுபடியும் மறுரூபத்தின் சரீரம், மறுரூபத்தின் சரீரம் உண்டாகும். நம்ம உயிரோடு இருந்தா அப்படி வருகை இப்ப இந்த நிமிஷத்துல இருந்தா ரகசிய வருகை இருக்கு. இந்த மறுரூபத்தின் சரீரத்தை கொடுத்து, இந்த சரீரத்தோட நம்ம பறக்க முடியாது, மறுரூபத்தின் சரீரத்தை கொடுத்து அங்க போக முடியும். போக முடியும்னா நீங்க என்ன செய்யணும்? ஆத்மா ஆதாயம் செய்கிறவர்களாய், குடும்பத்துல சமாதானம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாக பாருங்க உத்தமம் உள்ளவர்களாக இருக்கணும். மனைவி கணவனுக்கு முன்பாக ஒரு உத்தம இருதயம், உண்மையாக இருக்கணும். அது மாதிரி கணவன் மனைவிக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். நீ கூட தீர்க்க தரிசன வார்த்தையிலும் கூட அதுதான், நான் உன்னை காண்கிற தேவன். நீ மறைவிடல தப்பு பண்ணலாம், ஆனா ஆண்டவர் பார்ப்பார். அவர் காண்கிற தேவன். மனுஷனா முகத்தை பார்ப்பான். பாருங்க, ஒரு தூரத்திலிருந்து பார்க்கலாம். ஆனா நீ தேவனுக்கு பயந்து உண்மையாக, கணவனுக்கு உண்மையாய் கணவன் மனைவிக்கு உண்மையாக உத்தமமாக இருக்கணும். அப்படிப்பட்ட உண்மையாக ஜீவிக்கிற ஜனங்களை சேர்க்கத்தான் வரப்போறார். பெரிய பெரிய சபையா இருக்கலாம், பெரிய போதகர்களா இருக்கலாம், அற்புத அடையாளம் செய்யலாம், இதான் ஒரு வரங்கள் தான். ஆனா நீ உண்மையா இல்லைன்னா ராஜ்யத்துக்கே நீ போக முடியாது. ஆகவே இந்த பூமியில ஆண்டவர் விரும்புகிற முக்கியமான காரியம் உண்மை உத்தமமாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க தான் எஜமானி சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களை சேர்க்க முடியாக அவர் சீக்கிரம் வெளிப்பட போகிறார். 5 வித சுவிசேஷத்தை பற்றி நாம் பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கூட அதான் பிரசங்கித்தார். மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 35 பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று பார்க்கிறோம். அதுபோலவே நாம் கர்த்தர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இதுவே கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை, எல்லாரும் அனந்திரும்படியாக நம்முடைய தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு 2 பிள்ளைங்க, 4 பிள்ளைங்க, 5 பிள்ளைங்கன்னா 5 பிள்ளைகளை நீ ஒண்ணு போல நேசிக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்ம ஒரு காலத்துல பாவத்துல கிடந்தோம், அக்கிரமம் பண்ணணும், தேவனை யாருன்னு அறியாம இருந்தோம், அது ஒரு காலம். ஆனா தேவனை அறிஞ்சிட்டோம், வந்துட்டோம். அதே மாதிரி நீயும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது நீ சிந்தித்து பார்க்க, நான் ஒரு காலத்துல இப்படிதானே இருந்தேன், அதுபோல நீ தாழ்மையா அன்பாய் மற்றவர்களுக்கு நீ சொல்ல வேண்டும். அத வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும், எல்லா மனுஷருக்காக தான் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நீ குட்டையா இருக்க, உனக்கு ரத்தம் சிந்தப்படல ஆண்டவர் சொல்லல. நீ வளர்த்தியா இருக்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு சிந்தப்படலன்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லா மனுஷருக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. சர்வ லோகத்தில் உள்ள ஜனங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், மீட்கப்படணும். தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அந்த அறிவு ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டும் என்றுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுவே நம்முடைய சித்தமாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம் 25. நீங்க தொடர்ந்து சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25 இந்த வசனத்தை நான் வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் போட்டி வச்சா எல்லாரும் தான் ஓடுவாங்க. நீ ஓடக்கூடாது, நான் மட்டும் ஓடுவேன்னு சொல்ல முடியாது. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர், 1000 பேர்,
பந்தய சாலை அதுக்கு தக்கன விரிவா இருக்கும் இடம். பாருங்க, நம்ம இதை யார் சொல்றா? அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு. நம்மளாம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பந்தய சாலையில ஓடிக்கிட்டே இருக்கோம். பாருங்க, இயேசுவை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் என்னதான் செய்வாங்களா? ஓடுவார்கள். நடந்து அப்படியே மெதுவா அசதியா சோம்பலா நடந்துகிட்டு இருக்க கூடாது. எப்படிதான் செய்யணும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல நீ ஓடணும், சுவிசேஷம் சொல்றதுல ஓடணும், தீவிரமாக சுறுசுறுப்பு உள்ளதாக நாம் காணப்பட வேண்டும். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களானாலும் ஒருவன் தான் என்ன செய்ய முடியும்? இந்த கிரீடத்தை, இந்த பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப என்ன செய்யணுமா? அடுத்து, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். இப்ப ஒரு 20 பேர் 30 பேர் கூடி இருக்கிறோம்னா வந்துட்டு நீங்க கிளம்பி வரும்போது வீட்டுல சின்ன ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போறேன், சமாதானத்தை தாங்க. நான் மனதில் ஒரு சின்ன விண்ணப்பத்தை நீங்க வேண்டிக் கொள்ளணும். உங்களுக்கு எது தேவையோ ஆண்டவர் இதை நீங்க என்ன செய்யுங்க? நிறைவேற்றி தாங்க. யாராவது நீங்க வேண்டிட்டு வந்திருக்கீங்களா? கையில உயர்த்துங்க பார்ப்போம். இல்ல, வந்து வேண்டிட்டு வரணுமா இல்லையா? விண்ணப்பங்களே நம்முடைய தேவன் கேட்கிற தேவன். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போறோம்ப்பா, ஆனா நான் சமாதானமா வெறுமையா போறேன், ஆனா நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது பூர்ண அவருடைய ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு வீட்டுக்கு போகணும். ஏன்னா நீங்க நிர்ணயம் பண்ண பெற்றுக்கொள்ள ஓடணும். அது அந்த வசனம் இருக்கு. பந்தயசால ஓடுறோம், சோம்பலா ஓடுதுங்க. பிராயலு கோழி பாருங்க, ஈஸியா பிடிச்சிருவாங்க. அது தவக்கா என்ன செய்யும்? ஈஸியா பிடிச்சிடலாம். நாட்டுக்கோழியை பிடிக்க முடியாது, அது பறக்கும். அப்ப நம்ம வந்து ஜாதி கோழிய பிராயலு கோழி மாதிரி என்ன செய்யக்கூடாது? தவக்கா ஓடக்கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க என்ன செய்யணும்? ஓடணும். விசுவாசத்துல ஓடணும். அன்பில நீ பெருகணும். ஐயோ, என் வீட்டு அம்மாவா, என் வீட்டுக்கார அப்பா அன்பு அவ்வளவு அளவில்லாத அன்புப்பா, வந்துட்டு அவ்வளவு கனம் பண்றார் என்னைய, ஒழுக்கமான என் கணவன், அப்படி வரணுமா இல்லையா? பாருங்க, அந்த இதுல நீ ஓடணும். வந்து நம்ம பிராயலு கோழி மாதிரி என்ன செய்யக்கூடாது? தவக்காக போகக்கூடாது, அசைஞ்சு போகக்கூடாது. அந்த வசனம் பார்க்கிறோம். பந்தய சாலையில் ஓடணும், எல்லாம் ஓடணும். ஓடுவார்கள். ஒருவன் தான் என்ன செய்ய முடியும்? இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளணும். நான் தான் பெற்றுக்கொள்வேன். பெரியசாமிபுரத்திலிருந்து வாரீங்க, ஒரு 10 பேர் வாரீங்கன்னு வச்சுக்கோங்க. இவர்களோட என்ன செய்வேன்? ஜெயிக்கணும்ப்பா. வெளியில சொல்லக்கூடாது. வெளியே சொன்னா பொறாமையா பாரு அவளுக்கு வந்துட்டு அப்படின்னு மனசுல நினைப்பாங்க. ஆகவே மனசுல வச்சு என்னதான் செய்யணும்? நீங்க அவங்களை விட இதில் நீங்க போட்டி போறது தப்பு இல்ல. நான் என்ன செய்வேன்? யாரு பெறாங்களோ இல்லையோ, ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் நான் போறேன் ஆலயத்துக்கு. பெற்றுக்கொண்டு நான் வீட்டுக்கு சந்தோஷத்துடன் திரும்பி வருவேன். அப்ப இந்த நிச்சயத்தோடு என்ன செய்யணுமா? நான் வர வேணும். பந்தய சாலை ஓடிக்கிட்டே இருக்கும், பெற்றுக்கொள்ளத்தக்க இருக்கணும். அடுத்து, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம் வேணும். இச்சை அடக்கம் ஆவியின் கனிகள்ல 9வது கனி என்னதுதான்? இச்சை அடக்கம். அப்ப பந்தய சாலை ஓடுறவங்க இச்சை அடக்கம் இருக்கும். ஏன்னா ஆவி ஆத்மா சரீரத்தை ஒருநிலைப்படுத்துவாங்க. போய்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச 1 லட்ச ரூபா 10,000 ரூபா பட்டு சேலை இருக்கலாம். ஓடிக்கிட்டு இருக்கவே போது உங்களுக்கு பிடிச்சது வரும் சைட்ல. ஐயோ என்னடா அது வேணுமா இது வேணுமா, இதுதான் எனக்கு பெருசு. 1 லட்ச ரூபா பட்டு சேலை, 1 வருஷம் நம்ம வேலை பார்த்தாலும் சேலை எடுத்து தர மாட்டார் வீட்டுக்காரர். இந்த கடைக்கு நமக்கு வழியா வருது, நீ கவனம் அங்க போயிருச்சுன்னா நீ அவுட் ஆகிட்ட, தோத்து போயிட்ட. அப்ப உன் கவனமெல்லாம் இங்கதான் இருக்கணும். உனக்கு ஒரு லட்சியம் இருக்கு. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படணும், நீ அன்பின் வழியில நடக்கணும். இந்த கிரீடத்தை நோக்கி நமக்கு ஒரு லட்சியம் பெற்றுக்கொள்ளத்தக்க. இதெல்லாம் சைட்ல இருக்கிறதெல்லாம் வீண் அழிந்து போறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஆண்டவர் தருவார். சைட்ல இருக்கிற அற்பமான காரியம், இந்த சாப்பாடு, அதுகளை ஆண்டவர் தருவார். நீ இந்த லட்சியம் இயேசுவை நோக்கி போகணும். இந்த பந்தய சாலை எல்லாரும் ஓடுறாங்க, பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடணும். அதான் விஷயம் அங்கதான் இருக்கு. ஒரு 10 பேர் 100 பேர் போறீங்கன்னா அதுல பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுகிற எண்ணம் படைத்தவர்கள் ஒருவராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய. இச்சை அடக்க வேண்டும். இச்சை அடக்கம் இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராதபடி விசேஷம் இருக்கு. அங்க என்ன செய்யறாங்க? ஏதோ அறிவிச்சிருக்காங்க, அதை வாங்க போவோம், அதுதான் முக்கியம். உடனே அவுட் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்ப அதுதான் இடுக்கமான வாசல் சொல்றாரு ஆண்டவர். அப்ப இச்சை அடக்க வேணும். இது நல்லது, இது கெட்டது, இதை பேசு, இதை பேசாத சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லல.
தேவனை அறிந்த நமக்கு ஆண்டவர் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீ கணவனோடு பேசும்போது அன்பா பேசு, மனைவியோடு பேசும்போது நீ அன்போடு பேசு சொல்லிட்டு நம்ம இந்த ஜீவ மார்க்கம் பாருங்க, அதுதான் உண்மையான ஒரு மார்க்கம் கிறிஸ்தவம். நமக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியணும். அறியும் போதுதான் நாம் பெற்ற ரட்சிப்பை பாருங்க நம்ம சொல்லும் போது, அவங்களையும் வேதத்தை வாசிக்க சொல்லும் போது அவங்களும் என்ன செய்வ அறிவாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப பந்தய சாலையில் ஓடுறாங்க, ஆனா இச்சை அடக்கம் வேண்டும், அதுதான் முக்கியம். 25 அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்யறாங்க. நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். பாருங்க, அப்படி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஆகவே நாம் இந்த வேளை அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு இதயத்தை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில் நம் மத்தியிலே வெளிப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு இதயத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் ஓட வேண்டும். ஆகவே வந்து சைட்ல பலது இருக்கும், வந்து போகும்போது உன் கவனத்தை அங்கே திருப்பக்கூடாது. இச்சை அடக்கம் கனி உனக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பந்த சாலையில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்க நாம் ஓட வேண்டும். இச்சை அடக்கம் நமக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பிடிச்ச காரியம் அநேக இருக்கலாம், அவைகள் எல்லாவற்றையும் நாம் இச்சை அடக்கம், இது வேண்டாம், ஆண்டவர் விரும்ப மாட்டார், இதை நாம் பேசக்கூடாது, வேண்டாம், அது அழிந்து போறது. அதை பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் விட்டு விட்டேன் சொல்றார். ஆகவே நாம் ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வேண்டும். தேவன்தான் மேலாக நாம் நினைக்க வேண்டும். அவர்தான் இந்த அசையாத ராஜ்யத்தை தருகிற தேவன். நீ வந்து என்ன செய்யணும், தண்ணீருக்கு மேல வந்து நீ தேவனுடைய வார்த்தையை நீ போட வேண்டும். வந்து அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதன் பலனை காண்பாய், நிச்சயமாக ரட்சிக்கப்படுவாங்க. இயேசு கிறிஸ்துவை அவரை நாம் சந்திக்கும் போது ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனை சந்திக்கும் பொழுது நமக்கு பின்னாக பார்ப்பார். என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? ஆண்டவர் கேட்பார். என்ன கேட்பார்? ஆத்மாக்களை, எத்தனை ஆத்மாக்களை நீ எனக்காக ஆதாயம் பண்ணி கொண்டு வந்தாய்? நிச்சயமாக உங்களிடமும் என்னிடமும் கர்த்தர் கேட்பார். ஆகவே நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நாம் பார்க்கிறோம். மிகுந்த கனி உடையவர்களாய் மிகுந்த ஆத்மா ஆதாயம் செய்து ராஜாதி ராஜாவை சந்திக்க நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் பார்க்கின்றோம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஹல்லேலூயா. நாம் சொல்ல வேண்டிய தேவனுடைய வார்த்தை மனுஷருடைய வார்த்தை இல்ல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கின்றோம். நீ தேவனுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது பாருங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாக தேவனிடம் திரும்பி போகாது. நாம் விதைக்கிற அந்த வசனம் அவன் நல்லவனாக மாற்றும், அவனை முழுமையாக ரட்சிப்பு அடைந்தவனாய் தேவனுடைய வார்த்தை தேவனை நோக்கி தேவனை பின்பற்றுகிறவனாக அவனை கர்த்தர் மாற்றுவார். அதான் பார்க்கிறோம். அந்த வசனம் வெறுமையா என்னிடத்துக்கு வராது, அது நான் விரும்பினதை, தேவன் எதை விரும்பினாரோ அவர் விரும்பினதபடி செய்து நான் அதை அனுப்பினபடி காரியம் வாய்க்கும்படி செய்யும். இந்த வசனம் சுவிசேஷம் சொல்லிட்டு வந்துருவோம், ஆனா இந்த வசனம் அவங்களுக்கு தூங்க விடாது. நைட்டு பகல் இந்த வசனம் பேசும், அவங்களை ரட்சிக்கும். அத வசனம் இருக்கு, ரட்சிப்பு கர்த்தருடையது என்று நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் இன்று ஒரு நாம் ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரத்தை பற்றி பார்த்தோம். ஆகாரம் என்பது தேவனுடைய வார்த்தை வசனம் என்று பார்த்தோம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம் சரீரத்துக்குரிய ஆகாரத்தை பற்றி நாம் பார்க்கின்றோம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 1-8 வரை நாம் வாசிக்கிறோம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து 3 நாள்
உபதேசம் பண்ணும்போது, 3 அனுப்பி விடும் போது சரீரத்துக்குரிய ஆகாரத்தை தந்து தான் அந்த ஜனங்களை அனுப்பினார். ஆகவே இந்த சரீரத்துக்குரிய ஆகாரத்தை பற்றி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். யாரோ கொடுக்குறாங்கன்னு வாங்கி வாயில போட்டுறக்கூடாது. அப்ப அது அவங்களுக்குள்ள இருக்கிற சாபங்கள், இந்த கிரியைகள், பிசாசுகளுக்கு, பேய்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்கும். அப்ப நமக்குள்ள இருக்கிற தேவன் வாசம் செய்கிறார், பரிசுத்தம் உள்ள தேவன் வாசம் செய்கிறார். அசுசிப்படுத்திடுவோம், நம்ம கரைப்படுத்திடுவோம். ஆகவே யாரு கொடுக்குறாங்க, நமக்கு முன்பாக இருக்கிற ஆகாரத்தை உற்று பார்க்கணுமா? வசனம் அப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 23:1-8 வரை. நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால், உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். கவனித்து பார்க்கணும். கவனித்து பார்க்கறீங்களா? முன்னாடி ஆம்லேட்டு, சிக்கன், மட்டன் இருந்தா வாயில் டபக்கன்னு ஜோமன கூட மாட்டாங்க, எச்சி ஊறும். பாருங்க, நாங்க ரசிக்கப்பட்ட சபையில சிபிஎம்ல சாம்பார் தான். அந்த சாம்பார் யாராலையும் வைக்க முடியாது. பாருங்க, அப்பளம் நல்லா இருக்கும். பந்தி வரிசையா ஆலயத்துக்குள்ள தான் பந்தி. நான் ரசிக்கப்பட்ட சபையில விசுவாசியா இருக்கும்போது பாருங்க அப்ப நான் சமையல் பழகினது தான். ஆண்ட கிருபையில இப்ப உதவுது. அப்ப ஒரு பாட்டு படிப்பாங்க, சோத்தரிப்பேன் சோத்தரிப்பேன் இயேசு தேவன். இந்த பாடல் முடிக்கக்குள்ளும் பசி அப்படியே நாங்க வகுறு தடவிக்கிட்டு எப்படா முடியுது பாருங்க. அது பாடல் முடிஞ்சு சின்ன ஜபம் பண்ணுவாங்க. சின்ன ஜபம்னா பரவாயில்ல, அது அப்படியே 5 நிமிஷம் போயிடும். சாப்பாடு ஆறி போயிடும். சாப்பாட்டுல தான், ஏன்னா கண்ணை மூடி தோணும், பக்கத்துல எவனா எடுத்துறானோ அவ்வளோ ஆவல். பாருங்க, முடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். கண்களை மூடி ஜெபிங்க சொல்லுவாங்க. கண்களை மூடி அவர் ஜெபிப்பா, நான் முடிச்சு பார்த்து சாப்பாடு இருக்க காய்கறி பக்கத்துல எடுத்துறானோ பாருங்க. அப்படிலாம் நடக்குது பாரு. அப்படி நம்ம ஆவலா இருப்போம். அப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது ஆலயத்துல அது தேவன் கொடுக்குற ஆகாரம். நீங்க தைரியமா சாப்பிடலாம். ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு அதிபதியோடு, பிரதமர், முதலமைச்சர், ஒரு அதிபதியோடு நீங்க என்னடா நம்ம எதுக்கு அவன் வைக்கிறியான், அவன் உயர்ந்த வேகம் வச்சிருக்கிறான் பாருங்க, அதிபதியா இருக்கிற, எதுக்கு நம்மளை கூப்பிடணும்? அவசரப்பட்டு பாருங்க. அதான் காகங்களை, அடுத்த வாரம் அதுதான் தேவனுடைய சித்தர் இருந்தா அந்த வார்த்தை. காகங்களை பற்றி 23 காரியங்கள் இருக்கு. காக்கா அதிகமா இருக்கு இந்த வேம்பார்ல பாருங்க. நம்ம காகம் நான் செக் பண்ணி பார்த்தேன். இங்கேயும் இன்னொரு ஊழியத்தில் சாதாரணமா சாப்பிடாது. அது பார்க்கும், ஏதோ விஷத்தை வச்சிருப்பானா அது கூட யோசிக்குது பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்ற, காகங்களை கவனித்து பாருங்கள் என்று அந்த வசனம். எதுக்கு காகங்க இருக்கிறதுலே காகம் தான் கருப்பா இருக்கும், கறிக்கட்ட மாதிரி பாருங்க. ஏன் அதை போய் சொன்னார்? எத்தனோ பறவைகள் இருக்கு, ரகசியம் 23 ரகசியம் இருக்கு. ஆவிக்குரிய பகுதியில் வர்ற நாட்கள் நம்ம பார்ப்போம் பாருங்க. அது பார்த்துச்சு, நான் செக் பண்ணி பார்த்தேன். ஏன் சாப்பிட மாட்டுது சொல்லி கத்துது. கான்னு என்ன செய்யுது? கூப்பிடுது. நிறந்து சாப்பிடுறதுக்கு எல்லா காகங்களையும் கூப்பிட்டு நிறந்து சாப்பிடுது. அப்படியே நம்ம சாப்பிட்றோம். குடும்பத்தில் இருந்தா முக்கியமானது வச்சு அவன் வரக்கூட என்ன செய்யணும், வாயில போட்டு அமைக்கிடுறோம் பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. இல்லைன்னா முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்சது மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி முட்டை ஏதாவது இருந்தால் சோத்துக்குள்ள போட்டு மூடி போட்டுருவாங்க, கேட்டுருவாங்க. அப்படி இல்லை. காகம் பாருங்களேன், ஒரு பறவை. நமக்கு அதை விட ஒரு அறிவு ஆண்டவர் கூட எப்படி இருக்கணும் நம்ம பாருங்க. அது கூப்பிடுமா, நிறந்து சாப்பிடுமா. அதான் பார்க்கிறோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், அதிபதியோடு நீ போஜனம் பண்ண உட்கார்ந்தான், திடீர்னு வாயில் எடுத்து போட்டுறாத. அதை என்ன செய்யணுமா? என்ன வைக்கப்பட்டிருக்கு உனக்கு முன்பாக இருக்கிறது நன்றாய் கவனித்து பார். நன்றாக கவனிக்கணுமா. நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. கத்தியை வைக்கணும். கத்தினா என்னது? பட்டயம், வசனத்தை வைக்கணும். நீங்க வாட்டுக்கு போயிட்டு போஜன பிரியனா இருக்கிறாங்க வீட்டுக்காரு தொண்டையில கத்தியை வச்சிடக்கூடாது. நீங்க போய் இது எதை குறிக்குதான்? அது அர்த்தங்கள் இருக்கு. கத்தியை ஏன்? நீ சாப்பாடு, மட்டன், சிக்கன் அதை போடு, ஆம்பளைட்ட போடு, ஆப்பாயில போடு, அப்படி அவங்க தான் போஜன பிரியர். இருக்கிறத சாப்பிடணும் பாருங்க. அவங்க அதுதான் போஜன பிரியர் இந்த அர்த்தம். ஆகவே அவங்க போஜன பிரியர் என்ன செய்யணும்? தொண்டையில கத்திய வைக்கணும். வசனங்களை நீ வைக்கணும். வேத வசனத்துக்குள்ள ஆவிக்குரிய ஆகாரத்தை நீ வைக்கணும். போஜனக்குரிய இந்த அறிவுக்குரிய போஜனத்தை மேல் பிரியமா இருக்கக்கூடாது. நீ உடனே தகர்த்து விடணும் பாருங்க. முழுக்க அதுதான். மத்தியானம் என்ன, நைட்டுக்கு என்ன, காலையில என்ன சொல்லிட்டு, ஆனா திருப்தி இருக்காது. அதுதான் போஜன பிரியர். அப்படி இருந்தா உடனே தொண்டையில கத்திய வை, வேத வசனத்தை வை, ஆவிக்குரிய ஆகாரத்தை புசி. அதை குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் வாசிப்போம். அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சையாதே. ருசியாத்தே இருக்கும் பாருங்க. நீ இச்சையாத வேண்டாம் பாருங்க. நான் வசதியா வாழ்ந்தவன் தான். அங்க ஏழை ரொம்பையும் அடிமட்டத்தில் இருந்து தான், கஷ்டப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து
நான் பிறக்கும் போது 10 பேர் நாங்கள் பிறக்கும் போதெல்லாம் வசதி தான். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்த அந்த நிலைமை அப்படி வந்த போது ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பிறகு ருசியாக இருக்கும் சாப்பாடு. ஆனால் பரம்பரையாக வந்து பணக்காரர் இருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாரும் இல்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது வந்து இந்த வாசிப்பான், அதை வாசித்து மறுபடியும் வாசிங்க. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை பதார்த்தங்கள் ருசியாத்தான் வச்சிருப்பாங்க. அதை நீ பாட்டு கொஞ்ச நேரத்தை மயங்கி என்ன செஞ்ச வாயில் எடுத்து போட்டுறக்கூடாது. அதை நீ யோசிக்கணும், கவனித்து பார்க்கணும். அவைகள் கள்ள போஜனமாமே, நல்ல போஜனமாமே. பாருங்க, ஐஸ்வர்யனாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. 5வது வசனம், இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல சிறகுகளை. அந்த வீட்டுல மட்டன் எடுக்கிறாங்க சொல்லிட்டு நீ அடம் பிடிக்காத. அதட்ட இல்லாத பொருள் எதுக்கு, உனக்கு என்ன கூலோ கஞ்சியோ வந்து நீ சந்தோஷமா இரு. அதுல உள்ள சந்தோஷம் எங்கேயும் கிடைக்காது. பாருங்க, பெரிய பெரிய பணக்கார வீட்டுக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கேன். வந்துட்டு நாங்களே அதை இருந்தோம் வந்த மற்றவங்களை கவனிப்போம், நல்லா விழுந்து கவனிப்போம். ஆனா மற்ற பரம்பரையா இருக்கிற பணக்கார வீட்டுக்கெல்லாம் ரசிக்கப்பட்டிருக்கான். ஆனா போனால் பச்சை தண்ணி கூட என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். அந்த அதுல நீங்க ஆசைப்படக்கூடாது. அதே ஏழை வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், விழுந்து கவனிப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கோடீஸ்வரன் வீட்டுல கூட அப்படி வைக்க மாட்டாங்க. பாருங்க, வந்துட்டு அவங்க மனப்பூர்ணமா செய்வாங்க. ஆகவே அதான் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம இருக்கிறது போதும், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாரு, இது ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்ச நாள். அது ஒரு காலம், உட்கார ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு சொன்னது போல ஒரு காலம். இனி உனக்கு நல்ல ஒரு காலங்கள் வரும். வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்பொழுது எப்படி இருக்கிறோம், பறக்க ஆசைப்படக்கூடாது. பாருங்க, வந்து அவன் கோடீஸ்வரனா இருக்கிறான், நானும் உடனே வந்து அவன் பட்டு சேலை கட்டுறான், நான் கெட்டணும் தொல்லை பண்ணி கடனை உடனே வாங்கி, அது ஆண்டவர் விரும்புவதில்லை. உனக்கு என்ன இருக்கோ அதன்படி நீ குடும்பத்தை நடத்தணும். அதுதான் தெளிந்த ஞானம் உள்ள புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே. வன்கண் நீங்க பார்த்திருப்பீங்க, வன்கண் எலும்பு உருக்கி. எலும்பு உரிக்கின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேக எல்லா ஊர்லயுமே இருப்பாங்க. எலும்பு உரிக்கினா தேராது, நல்லா திங்கும். வட்டை நிறைய வச்சாலும் திங்கும், ஆனால் வகுறு நிறையாது. அதுதான் பாம்பு வகுறு. பாருங்க, அப்படியே இருக்கும். ஒரு தொந்தி நிறைய இருக்கும், நான் அவரு சாப்பிட மாட்டாங்க. அப்ப எலும்பு உரிக்கி வன்கண். வன்கண்ணுனா வந்துட்டு பாருங்க, கீழே அதே வசனத்திலே சொல்லுது. வாசிங்க தொடர்ந்து. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான், புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோட சொன்னாலும். உட்காருங்க, கைய கழுவுங்க, சாப்பிடுங்க. அவன் வாய்தான் சொல்லும், அவன் இருதயம் எங்க இருக்குமா? அவன் இருதயம் உன்னோட இராது, உன்னோட இருக்காது. அவன் சாப்பிட்றானே, வந்துட்டு இருந்து நம்ம சாப்பிடலாம் பார்த்தா வந்துட்டான் பாருங்க, உள்ளத்துல அப்படியே எரியும், கொழுந்து விட்டு எரியும், வகுத்திருச்சல். பாருங்க, அதுலயே நீ என்ன திண்ட சோத்தை என்ன செஞ்சிருவ, கக்கிருவ. அந்த வக்கீல் உள்ள வசனம். நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். நல்ல சொற்கள், நல்ல ஒரு குரல் ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் நாங்கள் ஊழியக்காரர் எங்க போனாலும் நாங்க பரிசுத்தாவி பெற்ற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் முன்னாடி வச்சுட்டாங்கன்னு வாயில போட்டுறக்கூடாது. பாருங்க, அதுலயும் வந்துட்டு வேண்டாம் இருக்கட்டும்னு சொல்லிடணும். ஓவரா கராய்க்கு பண்ணிடக்கூடாது. நான் போற குடும்பம் நல்ல குடும்பம், விசுவாசி குடும்பமா இருந்தா பார்த்துட்டு சாப்பிட்றணும். ஒரு சில வேண்டாம் கராய்க்கு பண்ணா அவங்களும் விட்டுருவாங்க. ஏன்னா வந்துட்டு அதை யோசிக்கணும். அதை வசனம் இருக்கு. வன்கண் வீட்டுல ஒருபோதும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. வந்து அவங்க வந்து பார்வை சாப்பிடுன்னு சொல்லுவான், ஆனா இருதயம் போறோம் பயங்கரம் கொழுந்து விட்டு எரியும். அப்ப அவன் வகுத்தெடுத்த படுறதுலே நீ சாப்பிட்ட சாப்பாடு என்ன வாந்தி பண்ணிடுவ, சொற்கொலை இழந்துருவ. தேவையா நமக்கு சொல்லுங்க பாப்போம்? நம்ம வீடுகள்ல நல்ல சாப்பாடு பிரியாணி நினைச்சா எது வேணாலும் நம்ம செய்யலாம். பாருங்க, இருந்துட்டு சொற்களை இழக்கவா. வன்கண் வீட்டுக்கு ஒருபோதும் நீங்க போயிடாதீங்க. அதே இந்த கருணாக்கு பையன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. வந்து கருணாக்கு பையன் பேசிட்டா அப்படியே இதாயிரும். ஆனா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு படிக்காது. ஆகவே அவர்கள் விட்டு நீங்க விலகி இருக்கிறதே நல்லது. வன்கண் வந்து வசனம் வந்து அநேக பத்தி நம்ம வந்து சத்தியத்தை நீங்க அறியணும். அப்ப நீங்க வாந்தி பண்ணி போடுவாய், சொற்களை இழந்து போய் விடுவாய். ஆகவே அந்த பரிசுத்த ஆவி உன்னை விட்டு போய்விடும். வன்கண் வீட்டுல பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருந்தா ஆண்டவர் பேசுவார். இது வன்கண் வேணாம், போகாத, உட்கார்ந்து பேசாத, வேண்டாம். ஆண்டவர் உனக்குள்ள பேசுவார். அப்ப நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இந்த சரீரம் பாருங்க, 2 கண்ணு, மூக்கு, எவ்வளவு நாவு, கை, எத்தனை விரல், 10 விரல் பாருங்க, கரங்கள், எவ்வளவு அதிசயமாக அவர் நம்மளை படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். இதை நம்ம வந்து ஒரு ஜாக்கிரதையாக
காத்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கிறோம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறியணுமா இல்லையா? இந்த சரீரத்தை ஆண்டவர் எதுக்காக கொடுத்தார்? நல்லா குடிக்க, போயல போட, பீடி சீரட்டு அசுத்தமானதை நீ செய்வதற்கு இந்த சரீரத்தை ஆண்டவர் தரல. இந்த சரீரம் நம்முடையதல்ல, அவர் தந்தது. அவருக்கு சொந்தம். யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அதுதாங்க உண்மை. நம்மளால இந்த ஆயுசின் வருஷத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. வரும் டேபிளுக்கு கூட கேரண்டி இருக்கு, மிச்சுக்கு காத்தாடி கூட கேரண்டி இருக்கு, இந்த லைட்டுக்கு கேரண்டி இருக்கு, 1 வருஷம் 2 வருஷம். ஆனா மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்ன இல்லை? கேரண்டி இல்லை. அது மட்டும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மனுஷன் எதோ ஞானத்துல விருத்தி அடைஞ்சிட்டான், அறிவு பெருகுன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆனா அந்த உயிரை மட்டும் என்ன செய்ய முடியல? தக்க வைக்க முடியல. கரண்ட்ல நடக்க வைக்கிறான், அவ்வளவுதான். இந்த சுடுகாட்டுல தொப்புன்னு விழுந்துருது, எரிச்சிடுறான், அவ்வளவுதான். பாருங்க, அது கரண்ட்னால. ஆனா அந்த உயிரை, உண்மையான அந்த உயிரை பிடித்து வைக்க முடியல. அதை மட்டும் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்கார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சரீர பாண்டத்தை நம்முடையது இல்லை. இந்த சரீரம், அந்த பவுல் சொல்றார், கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, அது தேவனுடைய சரீரம், இரத்தத்தின் மூலமாக மீட்டு எடுத்தார். பாருங்க, அவருக்கு சொந்தமானவங்க. நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது? சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது, பச்சை குத்தக்கூடாது. வேத வசனத்தை கடந்த நாட்கள்ல பார்த்தோம். பச்சை குத்துனா என்ன வரும்? கேன்சர் வரும். பாருங்க, அதை நீங்க குத்தக்கூடாது. அது இயேசுவின் சரீரம். ஆகவே நீங்க தொடர்ந்து இதுல தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். உங்களில் அவரவரை, கணவன் மனைவி இருக்காங்கன்னா மனைவி உன் சரீரத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும், தீட்டுப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கணவன் அதே மாதிரிதான். நமக்குன்னு உயிர் வீட்டில் இருக்கு, நம்மளையே நம்பி இருக்கு, துரோகம் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த அறிவு வேணும். பாருங்க, அப்படி இந்த சரீரத்தை என்னதான் செய்யக்கூடாதான்? தீட்டுப்படுத்தக்கூடாது. அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. இந்த சரீரத்தை பல விதத்துல நீ தீட்டுப்படுத்தக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்தவித கருமத்தையும் நீ வாயில ஊத்திடக்கூடாது. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அது ஆராதனை பகுதியில் கர்த்தர் பேசினார், நான் பரிசுத்தம் உள்ள தேவன், ஒருவனும் பரிசுத்தம் இல்லாமல் என்னை தரிசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது என்று கர்த்தர் பேசினார். ஆகவே நாம் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை நாம் சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரேன் உள்ளத்தில் வந்திடுவார். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20லிருந்து 23 வரை சீக்கிரம் எடுத்து வாசிக்கலாம். அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை, அஞ்ஞானிகள் யாரு? அதனால் ரட்சிக்கப்படாதவங்க. பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல. தேவனுக்கு அல்ல. எதுக்கு தான் பலியிடுறாங்க சொல்லுங்க? ஒரு கெடாவோ கொண்டு வராங்க, சேவலோ கொண்டு போன, எதுக்கு தான் பலியிடுறாங்க? பேய்களுக்கு. எனக்கு அப்பா பூசாரியா இருந்த காலத்துல அவர் சொல்லுவார், நடுவர் ஆத்திரியில போய் 1 மணியோ 12 மணியோ போய் சூற விடுவாராம் மாமிசத்தை. மேல ஒரு கீழே விழுகாதான், இந்த பேய்கள் எடுத்துக்கிறோமா அப்படின்னா அந்த நாட்கள்ல. அது உண்மைதான். பாருங்க, அந்த பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அஞ்ஞானிகள் ரட்சிக்கப்படாத எதுக்கு தான் பலியிடுவாங்களாம்? பேய்களுக்கு பலி இடுவாங்க, தேவனுக்கு அல்ல, அது பேய்களுக்கே பலியிடுவார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. பேய்களோட நீங்க ஐக்கியமா இருக்க கூடாது. வெளிச்சத்துக்கு இருளுக்கு சம்பந்தம் இல்ல. ரட்சிக்கப்படாதவன் வன்கண் பலது இருக்கு, அவனோட நீ ஐக்கியமா இருக்க கூடாது, அவளோட நீ ஐக்கியமா இருக்க கூடாது. உன்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். அது பேய்கள் அப்படிப்பட்டவங்க என்னது? அவளுக்குள்ள அவன் நல்லவதான், ஆனா அவளுக்குள்ள இருக்கிற அந்த பேய், இந்த கிரியைகள் இருக்கு, அதனால நீ ஐக்கியமா இருக்கக்கூடாது. அதான் வசனம் இருக்கு. பேய்கள் மனுஷர் மூலமா தான் வரும், அதுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. நாய் மூலமா போகும், பன்றிகள் மூலமா வரும். அப்ப மனுஷர் நம்ம ஒரு சரீரம். இந்த சரீரத்தை பரிசுத்தமா தேவனுக்கு மட்டும்தான் அந்த சரீரம், நல்லதுக்கு மட்டும், நல்ல வார்த்தை மட்டும் பிரவேசிக்கணும். பாருங்க, பேய்களுக்கு இடம் கொடுக்க கூடாது.
பேய்களோட ஐக்கியமா நீ இருக்க நான் மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கு பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. பங்கு இருக்கு, அங்கிட்டு போய் 2 வாயில தூக்கி போடுறது, இங்கிட்டு வந்து ஆலயத்துக்கு வந்து அப்படி போடுறது பாருங்க. அப்படி 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒண்ணு உலகத்தை வெறுக்கணும், ஒண்ணு தேவனை என்ன செய்யணும், பற்றி கொள்ளணும். அப்ப ஆண்டவர் விரும்ப மாட்டார் என்று இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிப்போம். நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? எரிச்சலை மூட்டலாமா? பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல வாசம் செய்யறார். ஒரு நொடியில என்ன செஞ்சிடக்கூடாது, ஆண்டவர் பேசுவார். அதை மீறிதான் வந்து அப்படி பேய்களோடு நீ ஐக்கியமா இருக்கிற, அசுத்தமான நாவல தூக்கி போடும் போது கர்த்தர் உன்னை விட்டு வெளியே போய் விடுவார். அவர் வந்து எரிச்சல் ஆகுகிறார். நம்முடைய தேவன் எரிச்சலின் தேவன் நான் வாசிக்கிறோம். அவரிலும் நாம் பலவான்களா? நல்லதுக்கு தான் அவர் எரிச்சல் படுவார். ஆகவே அவரை விட நாம் பலவான்கள் அல்ல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. என் பணம் என் இஷ்டத்துக்கு வாங்குவேன், அனுபவிப்பேன். அது யாரும் கேட்க முடியாது. அதாவது சொல்றாரு பவுல், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, ஆனா எல்லாம் தகுதியாயிராது, ஒரு கட்டுப்பாடு எனக்கு இருக்கு சொல்றாரு. ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லா பக்தி விருத்தியை உண்டாகாது. பாருங்க, இப்ப முன்னாடி இருக்கு பீரு பாட்டில், இது வரைக்கும் அந்த மோப்பம் கூட நான் பிடிச்சது இல்லை. அதுல ரட்சிக்கப்பட்டு அப்படியே வந்ததுனால ஒண்ணும் இல்லை. பாருங்க, எங்க அப்பாவுக்கு எல்லா பழக்கமும் இருந்தது, ஆண்டவருக்குள்ள வராம இருந்ததுனால. பாருங்க, ஏன் சொல்ற, முன்னாடி வந்து பாருங்க அதுக்கு ஒரு தகுதி தான். முன்னாடி பீடி சிகரெட் அடிச்சுக்கிட்டு பாருங்க என்ன தகுதி, பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்கிறேன், நான் நிக்கிற ஸ்தானம் பாருங்க தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது அவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும், பேச்சிலும் செய்கையிலையும் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க ரெண்டு தகாத காரியத்தை செய்தா என்ன, ரட்சிக்கப்படாதவங்களே சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு தகுதி நமக்கு இருக்கு. அதான் பவுல் சொல்றார், வந்துட்டு ஒரு தகுதி இருக்கு, ஆனா எல்லாம் பக்தி விருத்தி உண்டாகாது. ஆண்டவர் இது நல்லது கெட்டது சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இதுபடி நாம் ஜீவிக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 139:24 நாம் பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எதாகிலும் உம்மை வேதனைப்படுத்தும் வழிகள் எதாகிலும் இருக்குமானால் நீங்க மன்னியுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நல்ல வழியிலே நடப்பேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று நாம் கூப்பிடுவோமா? நாம் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். தேவ வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ரட்சிப்புக்குரிய வார்த்தையை நாம் அறிவிக்க வேண்டும். ரட்சிப்பு கர்த்தருடைய இது என்று சங்கீத புஸ்தகம் 3:8 நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில ஒவ்வொருவரும் நாம் கண்களை மூடி தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று இந்த கால வேளையில் உங்களுடைய கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டியது நம்முடைய மேல் விழுந்த கடமை. அந்த வார்த்தை உயிர்ப்பித்து அவனை ரட்சித்து நல்ல மகனாய் மகளாய் உயர்த்தி வைப்பது தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை விதைக்க வேண்டியது நம் மேல் விழுந்த கடமை. ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்துமா பாரம் வரட்டும். இந்த வேளை அவரை நோக்கி நீ கூப்பிடுவாயாக. இந்த சர்வ வல்லமையில தேவன் இந்த கால வேளையில நம்மோடு அவர் பேசுகிறார். ஐயோ, என் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்லாம போனா உங்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கால வேளையிலும் கூட நாம் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, தண்ணீர் என்பது உலகத்தை குறிக்கிறது. நாம் தண்ணீருக்கு மேலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் போடுவோம். வேத வசனமாகிய ஆகாரத்தை நாம் விதைப்போம் ஆக. கர்த்தர் ரட்சிப்பார், நம் குடும்பத்தையும் ரட்சிப்பார், நம்மேல் தேவன் மகிமைப்படுவார். என் ஜனமே, இந்த கால வேளையிலும் கூட ஆகாரம் என்னும் ஆவிக்குரிய ஆகாரங்களை, வசனங்களை எங்கும் சுவிசேஷத்தை சொல்லி விதைக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் காலம் எல்லாம் போகுதே உலக மாயையிலே, ஓ தேவ கோபம் வரும்
வருமுன் உன் மீட்பரண்டை வாராயோ. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மூச்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மூச்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே நம்பாதே, அதில் ஈச்சையாகும் அழியும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே நாளிலே போர்க்காசம் கூட வராதே. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். அல்லேலூயா, இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் சேர்த்திடுவோம். அல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தர் தாமே நம்மோடு பேசின ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கனம் மகிமையும் எல்லாம் அவருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே ஸ்தோத்திரம். பாடல் பகுதியும் ஆராதனை பகுதியில் அப்படி தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே சங்கீத பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொன்றும் கர்த்தா நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தண்ணீருக்கு மேலே உன் ஆகாரத்தை போடு ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை போடு ஆண்டவரே. அது அநேக நாட்களுக்கு பின்பு கர்த்தாவே ஆண்டவர் பலனை தரும் என்று நீ பேசினீங்களே கர்த்தாவே, எங்கும் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும் அதுக்கேற்ற கிருபைகளை நீங்க தர முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆசீர்வதியும். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இதயத்தின் வேண்டுதல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாங்க கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு மேலும் பாதுகாப்பு காணப்படட்டும். வராமல் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க வருகிற நாட்களை கொண்டு வந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகை எப்பொழுது இருக்குமானாலும் சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.